திமுகவோட நிலைமையிலேருந்து பார்த்தா அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கக்கூடாது என்பதுதான் திமுகவோட ஒரே உத்தியாக இருக்க முடியும். 2016 எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எல்லாம் ஜெயலலிதா உடைத்தாரோ, அதே போல விஜய் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக வேண்டும் என்பதுதான் திமுகவோட கேம் பிளானாக இருக்க முடியும். இப்போ தேமுதிகன்ற ஒரு கட்சி இருக்குது. தேமுதிக அங்கே போய் சேர விட்டுட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போய் சேர விட்டுட்டு, இருக்கிற 1-2 கூட்டணி கட்சியில் அங்கே போய் சேர விட்டாங்கன்னா அவங்க பலமாக ஈஸியாக ஜெயிச்சு போயிடுவாங்க. அது நடக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு லூசா. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை தனிமைப்படுத்தும் வேலைகளை திமுக செய்யும். அதுதான் அரசியல். இப்படி தனிமைப்பட்ட இந்த ஒரு சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியுமா? கொஞ்சம் ஓரளவு சிக்கலை ஏற்படுத்த முடியும் சார். சிக்கல் ஏற்படுத்த முடியும்னா அந்த கட்சிகள் வராதனால சார். அதான் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தோணுது சார் ஜெயிக்கிறதுக்கலாம். இதுதான் அரசியல். உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரதுக்காக திமுக கட்சி நடத்துகிறாங்க. இதெல்லாம் மீறி தான் ஜெயிக்கணும். இந்த அளவுக்கு வலுவாக பிரச்சாரம் பண்ணணும், மக்களை போய் சந்திக்கணும். அண்டு விஜய் எல்லாம் கட்சிக்கு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஜனநாயக நாடு, எப்படி அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஜனநாயக நாடு, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இது அதுக்காக தேமுதிகவுக்கு எம்பி சீட்டை தூக்கி கொடுத்துருக்க முடியுமா? சொல்லுங்கள். இப்போ ஒரு வேளை இது இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். தேமுதிகவுக்கு எம்பி சீட்டு கொடுத்துருந்தா அவங்க இங்கே இருந்திருப்பாங்களே அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கலாம். அது கரெக்டாக கொடுத்துருக்கலாமா? இல்லை, நம்ம பேசினோம். அப்படி கூட வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்கிட்டு கூட்டணி மாதிரி தானே பண்ணுவீங்க. கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் திமுகவின் பிடியில் தேமுதிக இருக்கிறது. என்ன காரணம்னா, அந்த ஆண்டாளர் காலேஜ் மாநில அந்த கிட்னி காலேஜ் வாங்கிச்சுன்னு சொன்னேன்ல, கிட்னி காலேஜ் சொன்னபடி மொத்த பணத்தையும் கொடுக்கல, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கொடுத்துட்டா இப்போ இவர் எப்படி ராஜ்யசபா கொடுத்தா ஓடி வாங்கிட்டு இருந்தாரா? அவங்க உசார இருக்க மாட்டாங்களா? இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க. பொறுங்க வாங்கிக்கலாம்.